வணக்கம் பிள்ளைகள் தமிழ். அப்ப இன்னைக்கு A-level பயாலஜில புது செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் போறோம். அழகு 6 13ல ஃபர்ஸ்ட் டேர்ம் படிக்க வேண்டிய ஒரு செக்ஷன் பிறப்புரிமையியல், ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கிட்டத்தட்ட A-levelல மொத்தம் 600 பாட வேலை. 600 பாட வேலைகள்ல இது எத்தனை பாட வேலை உள்ளடக்குதுன்னா 25 பாட வேலை. ரைட்? அப்ப 25 பாடம், அப்ப 25 பீரியட்ஸ். அப்ப ஃபைனல் எக்ஸாம் இதுல இருந்து வரலாம் என்று எதிர்பார்க்கிற MCQ எண்ணிக்கை 2 MCQ. சரியா? 2 MCQ வரும். அப்ப ஸ்ட்ரக்சர்ல வருமானா கண்டிப்பா வரும். ஸ்ட்ரக்சர்ல வரும். சின்ன பாட்டு வரும். ஒரு மார்க்ஸை விட குறைவான அளவுக்கு ஸ்ட்ரக்சர். சரியா? ஸ்ட்ரக்சர்ல 4வது ஸ்ட்ரக்சர் வரும், 4th ஸ்ட்ரக்சர் வரும். அப்ப எஸ்ஏல வருமா அப்படின்னா எஸ்ஏல வர்றதுக்கான வாய்ப்பு. எஸ்ஏல வந்தா யூனிட் 7ஓட சேர்ந்து வரலாம், அல்லது ஷார்ட் நோட் வரும். சரிதானே? இந்த பாடம் 25 பாட வேலைகளா இருந்தாலும் நல்லா விளங்கி படிக்க வேண்டிய ஒரு பாடம். சரியா? எம்சிக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிசிக்ஸ்ல கணக்கு செய்யற மாதிரி கணக்குகள்லாம் இருக்கும். சரியா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப இதுல 3 டியூட் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நாங்க என்னது, மெண்டலியனின் இயல்புகள், மெண்டலியன் இயல்புகளோட தொடர்புபட்ட கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டியூட் முடிஞ்ச பிறகு செகண்ட் டியூட்ல இருக்கும் மெண்டலியன் அல்லாத பாரம்பரியம். சில இயல்புகள் மெண்டலின் விதிக்கு அமைவாக கடத்தப்பட்டதல்ல, மெண்டலின் விதிக்கு அமைவாக கடத்தப்படாத சில இயல்புகள் இருக்கு. அந்த இயல்புகள் தொடர்பாக நாங்க செகண்ட் டியூட்ல பார்ப்போம். அப்ப தேர்ட் டியூட்ல குடித்தொகை பிறப்புரிமையியல் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ். சரியா? இந்த ஆடிவின்பர்க் சமநிலை, ஆடிவின்பர்க் கொள்கை. அடுத்தது இனக்கலப்பு. சரியா? இயற்கையாக இனக்கலப்பு செஞ்ச மனிதன் செயற்கையாக இனக்கலப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணான். ரைட்? அந்த செயற்கையான இனக்கலப்பு எப்படி, அதை எவ்வாறு மனிதன் செஞ்சா, ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் கடைசி டியூட். ரைட்? அப்ப இந்த செக்ஷன் தான் பாக்குறது. ரைட்? அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டியூட்ல ஸ்டார்டிங்ல நாங்க பார்க்க இருக்கிறது, அப்ப தேர்ச்சி 6.1.0. அப்ப இதுல நடைமுறை பயன்பாட்டுக்கு பிறப்புரிமையியலின் அடிப்படை தத்துவங்களை தேடியாய தெரியும் உங்களுக்கு. ரைட்? பிறப்புரிமையில பயன்படுத்தப்படுகின்ற தத்துவங்கள் என்னென்ன தத்துவங்கள், அது பத்தி அது பண்ணாதீங்க. ரைட்? அடுத்து 6.1.1 மெண்டலின் பரிசோதனைகளின் விஞ்ஞான அடிப்படையை தேடியா இவர். அப்ப மெண்டல் பரிசோதனை செஞ்சுட்டாருன்னு நீங்க சின்ன கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க. அவர் பரிசோதனை செஞ்சார், சயின்டிபிக் மெத்தட்ல செஞ்சார். அதனாலதான் அவரால் 2 விதியை ரிலீஸ் பண்ண முடிஞ்சு. ரைட்? அப்ப என்ன சயின்டிபிக் மெத்தட் அவர் கையாண்டார்ன்றது பார்ப்போம். மனிதனில் காணப்படும் மெண்டலியன் இயல்புகள். அப்ப மெண்டலின் விதிக்கமைவாக மனிதன்ல சில இயல்புகள் கடத்தப்படும். ரைட்? அப்ப பின்னோக்கி வளையக்கூடிய பெருவிரல், நாவுற்ற தன்மை, கன்னத்தில் குழிவிழுதல், நெற்றியில் வி வடிவ மயிர் இருத்தல், இதெல்லாம் மெண்டலின் விதிக்கம். கன்னத்தில் குழி விழுதல், இதெல்லாம் மனிதன்ல மெண்டலின் விதிக்கமைவாக கடத்தப்படுகின்ற இயல்புகள். ரைட்? அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா இந்த டியூட் முடியும். சரிதானே? ரைட். அப்ப ஸ்டார்டிங்ல நாங்க மெண்டல் தொடர்பாக ஒரு அறிமுகம். அப்ப மெண்டல் யார் அப்படின்ற, அப்ப பிறப்புரிமையியல் டாபிக் மெண்டலின் பரிசோதனைகளின் விஞ்ஞான அடிப்படைகள், அல்லது மெண்டலின் தலைமுறையுரிமை, மெண்டலியன் வாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இங்க மெண்டல் யாருன்னு கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? மெண்டல் என்பவர் ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியர், ஒரு சர்ச் ஃபாதர் ஒருத்தர். சரியா? அவர் ஏன் அங்க போனாரு, கஷ்டம் காரணமாக தான் போனாராம் இளமையில. சரியா? இளமையில பொருளாதார கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு மிஷனரிக்கு சேர்றாரு, சேர்ந்து அங்க வளர்ந்து அங்கதான் டொப்ளர் எல்லாம் மீட் பண்றாரு. அவரோட கதையை வாட்சி பாத்தீங்கன்னா விளங்கும். டொப்ளர் எஃபெக்ட் நீங்க கதைப்பீங்களே, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ல. அப்ப டொப்ளர் தான் அவரோட பிசிக்ஸ் ப்ரொஃபசர். சரியா? அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அது ஹிஸ்டரியை கொஞ்சம் வாட்சி பாருங்க. அப்ப இந்த தலைமுறை உரிமை தொடர்பான கொள்கைகளை முதல்ல முன்வைத்த விஞ்ஞானி தான் இந்த மெண்டல். எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியான்ட்டு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார் கிரகர் மெண்டல் ஆவார். சரியா?
அப்ப அந்த சர்ச்ல இருந்துகிட்டு தான் இவர் என்ன செய்யறார், இந்த பிராக்டிகல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கிறார். பெரிய ஏரியா ஒன்று இருந்திருக்கு, அங்க விவசாயம் செஞ்சிருக்காங்க. சரிதானே, விவசாயம் செஞ்சிருக்காங்க. என்ன பயிரிட்டாராம் அவரு, தோட்டத்து பட்டாணி கடலை தாவரம். தோட்டத்து பட்டாணி கடலை தாவரம், பைசம் சட்டைவம். தாவரவியற் பெயர் எழுத தெரியணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. பிறகு ஒரு இடத்துல வரும், நீங்க பாருங்க, பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி பழகணும். அப்ப இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், நவீன தலைமுறை உரிமையின் தந்தையாக கருதப்படுகிறார். சரியா, அப்ப அவரை பத்தி நாங்க கொஞ்சம் கதைப்போம். கிரகர் மெண்டலை பத்தி ஒரு அறிமுகம் ஒண்ணு மாதிரி. அப்ப மெண்டல் என்ன செஞ்சாரு, தோட்டத்து பட்டாணி தாவரங்கள்ல கவனமாக திட்டமிடப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டு அதன் மூலம் தலைமுறை உரிமை தொடர்பான அடிப்படை கொள்கைகளை கண்டறிந்தார். அப்ப இவர் இந்த தோட்டத்து பட்டாணி கடலை தாவரத்துல ஒழுங்குமுறையாக அவர் செய்த பரிசோதனைகளின் அடிப்படையில் மெண்டல் தலைமுறை உரிமை தொடர்பான 2 விதிகளை ரிலீஸ் பண்றார். சரியா, 2 விதிகளை ரிலீஸ் பண்றார். ரைட். அப்ப அந்த விதிகள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்துச்சு. போக 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 ஏன் இவர் செய்யற சந்தர்ப்பங்கள்ல ஜீன்னா என்னன்னே தெரியாது, பரம்பரைனா என்னன்னே தெரியாது. இல்லைங்களா? இப்ப நாங்க இவரை பத்தி இந்த பரிசோதனை எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியும். பிள்ளைகள் நீங்க நம்பணும், இவர் இந்த தலைமுறை உரிமை தொடர்பான விதிகளை சொல்லி பல தசாப்த காலங்களுக்கு பிறகு 20 வருஷத்துக்கெல்லாம் பிறகுதான் பரம்பரை அலகுன்னு ஒண்ணு இருக்குன்றதே கண்டுபிடிக்கப்படுது. அந்த பரம்பரை அலகுன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இயல்புகளை காவுறது பரம்பரை அலகுகள், அங்கிகளோட இயல்புகளை தீர்மானிக்கிறது பரம்பரை அலகுகள்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆள் கண்டுபிடிச்சு முடிஞ்சு. அங்கிகள்ல பாரம்பரிய இயல்பை காவுற ஒரு காரணி இருக்கு, அதுக்கு அவர் பண்பு அப்படின்லாம் பெயர்லாம் வைக்கிறாருன்ட்டு பிறகு விளங்குதா? இப்ப நாங்க பார்க்கும்போது இது சிம்பிளா தெரிஞ்சாலும் அவரோட காலத்துல பரம்பரை அலகுனா என்னன்னே தெரியாம தான் மனுஷன் செஞ்சிருக்காரு. விஷயத்த விளங்கணும். இப்ப அவருடைய நிலைமையில இருந்து யோசிக்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப பரம்பரை அலகுனா என்ன, டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏ என்ன, அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. சரியா? அப்ப இந்த 2 விதியை ரிலீஸ் பண்ணிட்டாலும் ஜீன் ஒரு கன்செப்ட், பரம்பரை அலகுன்னு ஒரு கன்செப்ட் வந்த பிறகுதான் அந்த 2 விதியும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது வரைக்கும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கதை விளங்குதா? அப்ப வேற லெவல் ஆள் ஒருத்தர் அவரு. சரியா? அப்ப ஜீன்னா என்னன்னே தெரியாம அவர் செஞ்சிருக்காரு. இந்த தாவரத்தை இனங்கலப்பு செஞ்சா இப்படி ஒரு இயல்பு தான் வரும்ட்டு அவர் எதிர்வு கூறுறாரு. அதே மாதிரி நடக்குது. சரியா? அப்ப தூயவழி ஊதாநிற பூவையும் தூயவழி வெண்ணிற பூவையும் இனங்கலப்பு செஞ்சா F1 சந்ததியில முற்றுமுழுதாக ஊதாநிற பூ தான் வரும்னு சொன்னார். அதே மாதிரி நடக்குது. விளங்குதா? அப்ப பரம்பரைகள்லாம் எப்படி இருக்கும், சோடியா இருக்கும், அவர் என்ன செய்யறாரு, கெஸ் பண்றார். அதுக்கு பிறகுதான் போவேரி அப்படின்லாம் சயின்டிஸ்ட்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் இதை நிரூபிக்கிறாங்க. உண்மையிலேயே பரம்பரை அலகுன்றது இப்படித்தான், அங்கிகள்ல பாரம்பரிய இயல்புகளை காவுகின்ற காரணிகள் சோடியாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க பரிசோதனை மூலம் நிரூபிக்கிறாங்க. ரைட்? அப்ப எந்த ஒரு நாலேஜும் இல்லாம, பரம்பரை அலகுன்ற ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாம தான் இவர் இந்த பரிசோதனைகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். ரைட்? ஓகே. அப்ப இங்க தெரிகிற ஒரு படம் தான் இது. இதான் இந்த தோட்டத்து பட்டாணி கடலை தாவரம், பி பிளான்ட், பைசம் சட்டைவம். சரியா? அப்ப ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் ஒன்று. அப்ப இப்படி ஒரு போட்டோ நீ இன்டர்நெட்ல பார்க்கல. சரியா? அப்ப தோட்டத்து பட்டாணி கடலை தாவரத்துன்ற பூ 2 கலர்ல தான் இருக்கும். பூ என்ன, ஊதா நிறப்பூ, வெண்ணிறப்பூ. தாவரம் உயரத்தை பார்த்தா உயரமான தாவரம், குட்டையான தாவரம் இப்படி இருக்கும். அடுத்தது இந்த நெற்று, இதுக்கு பேர் சொல்றது என்ன பிள்ளைகள், நெற்று. நெற்றுளுக்கு தான் என்ன இருக்கும், வித்துக்கள் இருக்கும். அப்ப இந்த வித்தை பார்த்தா சுருங்கிய வித்து, சரியா, அழுத்தமான வித்து அப்படின்ட்டுலாம் இருக்கும். ரைட்? அப்ப நாங்க இதெல்லாம் பிறகு கதப்போம். அப்ப தோட்டத்து பட்டாணி கடலை தாவரம் பார்க்காதாக்கள் இதான் பட்டாணி கடலை தாவரம். சரியா? அப்ப ஜெனடிக்ஸ் படிக்கிறதுல, சரியா, ஜெனடிக்ஸ் படிக்கிற சந்தர்ப்பத்துல சில கலை சொற்கள், வெக்குபுலரிஸ் நாங்க தெரிஞ்சிருக்கணும். சோ என்னென்ன வேர்ட், அப்ப ஆட்சியான இயல்புனா என்ன, ஓரின நுகம்னா என்ன, பல்லின நுகம்னா என்ன, ரைட், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரைட், கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இவருடைய பரிசோதனைகள் நிறமூர்த்தங்கள் பற்றிய இன்னக்கரு உருவாவதற்கு பல தசாப்த காலங்களுக்கு முன்னரே மேற்கொள்ளப்பட்டன. குரோமோசோம் பத்தி யாரும் கதைச்சே இல்லை. நிறமூர்த்தங்கள்னா என்ன, நிறமூர்த்தத்துல பரம்பரை இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாது. ஆனா இவர் பிராக்டிகல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல தசாப்த காலங்களுக்கு முன்னரே மேற்கொள்ளப்பட்டன.
பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட பாரம்பரியத்துக்கான அலகுகள் இன்னது காவிகளான நிறமூர்த்தங்கள் பரம்பரைகளை கொண்டிருந்தமை மெண்டலின் தலைமுறை உரிமை தொடர்பான 2 விதிகளுக்கும் ஆதாரமாக அமைது. அப்ப அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க நிறமூர்த்தம்னு ஒன்று இருக்கு, நிறமூர்த்தத்துல என்ன அமைந்திருக்கு, பரம்பரை அலகு அமைந்திருக்கு அப்படின்ட்டுலாம் பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஆள் செஞ்சு முடிச்சிட்டார். அப்ப நாங்க உங்களுக்கு என்ன சொல்லலாம், சரியா, ஒரு நிறமூர்த்தம் ஒன்று வரைகிறேன் நான், சரியா, நிறமூர்த்தம். அப்ப இது ஒரு நிறமூர்த்தம், ஏன்னா நிறமூர்த்தம்ன்றது தெரியும். அப்ப நிறமூர்த்தத்தில் என்ன இருக்கும், பரம்பரை இலைகள் இருக்கும். அப்ப அது ஒரு பரம்பரை இலை, அது ஒரு பரம்பரை, இது ஒரு பரம்பரை, இதெல்லாம் பரம்பரை இலைகள். அப்ப பரம்பரை இலைகள் எங்க இருக்கு, நிறமூர்த்தங்கள்ல இருக்கு, சரியா. அப்ப அப்ப இந்த பரம்பரை இலை சொல்லுவோமே, இதுதான் ஒரு பரம்பரை இலை, இது ஒரு பரம்பரை. இந்த பரம்பரைகள் என்ன இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். இந்த பரம்பரைகள் என்ன இருக்கும், பரம்பரைகள் என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். பரம்பரையில் டிஎன்ஏ இருக்கும் தானே. அந்த டிஎன்ஏ சரியா குறிப்பிட்ட, அப்ப இது எக்ஸ்ன்ற ஒரு வேணாம், எக்ஸ்ன்னு சொல்ல வேணாம். அப்ப இது ஏன்ட்டு ஒரு பரம்பரையில் நோக்குமே, கேபிட்டல் ஏன்ட்டு ஒரு பரம்பரை, ஏன்னு சொல்ற ஒரு பரம்பரை. அப்ப ஏன்ற பரம்பரையில நான் ஜூம் பண்ணி பார்த்தா அது என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், டிஎன்ஏ ஆல் ஆக்கப்பட்டிருக்கும். அது என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்னா டிஎன்ஏ ஆல் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த டிஎன்ஏல உள்ள நைதரசன் காரத்தொடர்கள், சரியா, நைதரசன் காரத்தொடர்கள் தனித்துவமானதுன்னா அடினின், குவானின், தைமின், சைட்டோசின் அப்படி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் தானே, அப்படி ஒரு ஆர்டர் தானே இருக்கும், அப்படி ஒன்று தானே இருக்கும். ஒவ்வொரு பரம்பரையில இருக்கும் பிள்ளைகள், நீங்க ஞாபகம் வைக்கணும். அந்த நைதரசன் தொடர் ஒழுங்கு வேறுபட்டிருக்கும், சரியா. அப்ப நீங்க யூனிட் 7ல படிப்பீங்க, பரம்பரை அலகொன்றின் இறுதி வெளிப்பாடு. பரம்பரை அலகொன்றின் இறுதி வெளிப்பாடு என்னவா இருக்கலாம், ஒரு பொலிபெப்டைட் சங்கிலியா இருக்கலாம். பொலிபெப்டைட் சங்கிலி அல்லது பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பரம்பரை ஒன்றின் இறுதி வெளிப்பாடு என்னது, ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி. அப்ப கண்டிப்பா பரம்பரை ஒன்று என்னத்தை குழு குறிப்படுத்தும்னா ஒரு புரதத்தை அல்லது பாலிபெப்டைட்டை குழு குறிப்படுத்தும். விளங்குதா? அந்த புரதத்தினாலதான் எங்களோட இயல்புகள் வரப்போகுது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, சரியா. பரம்பரையால தான் எங்களோட இயல்பு இப்படி இருக்கு, எங்களோட தோலின் நிறம் இப்படி இருக்கு, எங்களோட தலைமயிர நிறம் இப்படி இருக்கு, எங்களோட கண்ணிட நிறம் இப்படி இருக்கு, எங்களோட உயரம் இப்படி இருக்கு, எங்களோட நுண்ணறிவு இப்படி இருக்கு. இது எல்லாத்துக்கும் ரீசன் யார், பரம்பரை அலகு, ஜீன்ஸ். அந்த பரம்பரை அலகுன்றது என்னது, அந்த நிறமூர்த்தத்துல காணப்படுகின்ற டிஎன்ஏல காணப்படுகின்ற நைதரசன் மூலத்தொடர். அந்த நைதரசன் மூலத்தொடர் ஒவ்வொரு பரம்பரைகளுக்கும் வேறுபட்டிருக்குமா இல்லையா? கண்டிப்பா வேறுபட்டிருக்கும், ஒவ்வொரு பரம்பரைக்கும் வேறுபட்டிருக்கும். அப்ப என்ன அப்ப எனக்கு ஆல்புமின் ஒரு புரதம் ஒன்று தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. அப்ப அதை உற்பத்தி செய்யறதுக்கான பரம்பரை அலகும் இன்னொரு மனிதன்ல ஆல்புமின் அப்படின்ட்டு பரம்பரை அலகு உற்பத்தி செய்யறதுக்கான பரம்பரை ஒத்திருக்குமா வேறுபட்டிருக்குமா? அது ஒத்திருக்கும், அந்த சீக்வன்ஸ் ஒத்திருக்கும். அப்ப ஆல்புமின் புரதத்தை உற்பத்தி செய்யறதுக்கான பரம்பரை அலகிட சீக்வன்ஸும் குளோபியூலின் புரதத்தை உற்பத்தி செய்யறதுக்கான பரம்பரை சீக்வன்ஸும் ஒன்னா வேறையா? கண்டிப்பா வேற. ரைட், ஓகே. அப்ப அந்த தோட்டத்து பட்டாணிக்கல்லை தாவரத்துல செய்த பரிசோதனைகள் அடிப்படையில் மெண்டல் என்ன செய்யறாரு, தலைமுறை உரிமை தொடர்பான 2 விதிகளை சொல்றாரு. அவ்வாறு அவர் சொன்ன 2 விதிகள் தான் இப்ப மெண்டலியன் கொள்கை மெண்டலிசம் எனப்படுகிறது. அப்ப என்ன பார்த்தோம் நேரம், நாங்க மெண்டல் தொடர்பான ஒரு அறிமுகம்னு பார்த்தோம், சரியா. மெண்டல் என்பது ஒரு பாதிரியார், ரைட், ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். தலைமுறை உரிமை தொடர்பான விதிகளை முன்வைத்தார். ஏன்னா தலைமுறை உரிமை என்ற தந்தை, நவீன தலைமுறை உரிமை என்ற தந்தை இவர் இந்த தோட்டத்து பட்டாணிகளை தாவரத்துல பரிசோதனை செஞ்சு 2 விதிகளை முன் வச்சார். இந்த டைம்ல நிறமூர்த்தம்னா என்னன்னு தெரியாது, பரம்பரைனா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவர் முன் வச்சார். இந்த கதை தான் பார்த்தோம், ரைட், ஓகே. அப்ப தலைமுறை உரிமையில் கலை சொற்கள், சில சொற்களுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும், டெபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுல அப்ப குடித்தொகைகள்ல இந்த இயல்புனா என்னன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றாங்க ஒரு ரிசோர்ஸ்ல, சரியா, பாப்போமே. அப்ப குடித்தொகை, மனித குடித்தொகைன்னு எடுத்தா மனித குடித்தொகையில கண்ட நிறம். அப்ப கண்ணிட நிறம் எதை வச்சு சொல்லுவோம், கதிராளிட நிறத்தை வச்சு சொல்லுவோம். கதிராளினா தெரியும் தானே, எங்களோட கண் இதுனா
ஏன்னா டார்க் கலர்ல ஒன்று இருக்கும், இது என்ன கதிராளி. இப்போ கதிராளியில சின்ன ஒரு துளை ஒன்று இருக்கும், அதுக்கு நீங்க என்ன பேர் சொல்லிக்குவீங்க? கண்மணி. கண்மணி. அப்ப இந்த கதிராளியோட கலரை தீர்மானிக்கிறது பிள்ளைகள் என்னது? பரம்பரையில. சரியா? கதிராளியோட நிறத்தை தீர்மானிக்கிறது பரம்பரையில. என்னென்ன நிறத்துல இருக்கும்? அது பிரவுன் கலர்ல இருக்கும். இந்த இது பிரவுன் கலர். பொதுவாக ஆப்பிரிக்கன் ஏசியன்ஸ்ல எல்லாம் பிரவுன் கலர்ல இருக்கும். ஏன்னா மெலனின் மெலனின் நிறப்பொருள் இங்கே அதிகம். மெலனின் நிறப்பொருள் அதிகம். சரியா? ஓ சிலாக்களுக்கு அப்ப கபில நிற கண்கள் இருக்கும். அதை வச்சுதான் நான் கண்ணிட நிறத்தை சொல்லுவோம். நாங்க இப்ப கருப்புன்னு சொல்லிக்குவோம். சரியா? உண்மையிலே கருப்பு அல்லது பிரவுன் கலர் கபிலம். பச்சை நிற கண்கள், நீல நிற கண்கள்லாம் இருக்கும். அப்ப இதுல மெலனின் அளவெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். சரியா? பச்சையிலையும் நீலத்திலையும். அப்ப கிரீன் கலர் கண்கள் இருக்கு, அதே மாதிரி ப்ளூ கலர் கண்கள் இருக்கு. அப்போ ஒரு கண்ணிட நிறத்துக்கான தோற்ற அமைப்புகள் அப்படின்னா என்ன? வெளிக்காட்டப்படுற இயல்புகள், அங்கே ஒன்றில் வெளிக்காட்டப்படும் இயல்பு. சரியா? தோற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க. சரியா? அங்கில நாங்க வெளியில பாக்குறது. அப்ப இந்த அங்கிட கண்ணுக்கான தோற்றமைப்பு என்ன நிறம்? பிரவுன். அப்ப இந்த அங்கில கண்ணுக்கான தோற்றமைப்பு என்ன? ப்ளூ. அப்ப இந்த அங்கில அப்படின்னா மனிதன் தானே, கண்ணுக்கான தோற்றமைப்பு என்ன? கிரீன். ரைட்? கிரீன். அப்ப கண்களோட நிறம் கபிலம், பச்சை, நீலம். இது அல்லது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இன்னும் ஒரு பிழை ஒன்று இருக்கு பிள்ளைகள், ஞாபகம் நீங்க. மயிரினுடைய நிறம் ஹே கலர். அப்ப கருப்பு நிற மயிர் இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிறது கருப்பு நிற மயிர், இந்த கலர்ல இருக்கு. அல்லது கபில நிறம் பிரவுன் கலர். அடுத்தது இந்த பிளாண்ட் ஹேர்னு சொல்றது, இத மயிர்கள் அற்ற தலைன்னு சொல்லப்படுது. எங்கள்ட்ட ரிசோர்ஸ்ல மயிர்கள் அற்ற அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? புது ரிசோர்ஸ்ல அப்படி இருக்கு, அது பிழை. அது எப்படி வரணும்? இளம் பொன்னிறம் அப்படின்னு வரும். சரியா? இளம் பொன்னிறம். சரியா? அப்ப கோல்டு கலர், லைட் கோல்டு கலர், அப்படி இதான் பிளாண்ட் ஹேர் கலர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் என்னது? ஏன் இப்படி கலர்லாம் மாறுது? பரம்பரைகள் மாறுறதால மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கண்ணினுடைய நிறம் பாருங்க. அப்ப பிறப்புரிமையில் இந்த கண்ணினுடைய நிறம், மயிரினுடைய நிறம் போன்ற இயல்புகள், சரியா, போன்றதுக்கு தான் பேர் இயல்புகள். கேரக்டர் அப்படின்னு சொல்றது. கேரக்டர். அப்ப ஜெனட்டிக்ஸ்ல அப்ப மயிரினுடைய நிறம் எத்தனை இருந்துச்சு? 3. கண்களினுடைய நிறம் எத்தனை இருந்துச்சு? 3. சோ இந்த மயிரினுடைய நிறமும் கண்ணினுடைய நிறமும் எனப்படும்? இயல்பு எனப்படும். அவர் யூஸ் பண்ண இயல்பு டேர்ம் தான் இது. மெண்டல் யூஸ் பண்ண டேர்ம் தான் இயல்பு அப்படின்னு. சரியா? ஓகே. அல்லது அதுக்கு தன்மைன்னு சொல்லலாம், அல்லது பண்புன்னு சொல்லலாம். சரியா? பண்புன்னு சொல்லலாம். அப்ப இந்த இயல்பு, இந்த கண்ணினுடைய நிறம், தலைமயிரினுடைய நிறம் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுமா இல்லையா? கண்டிப்பா கடத்தப்படும். சரியா? அப்ப இயல்புகள் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுறதுக்கு நாங்க பேர் சொல்றது தலைமுறையுரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அங்கில உள்ள இயல்புகள் சரியா அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட்டால் இயல்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? தலைமுறையுரிமை அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு அங்கிலிருந்து இயல்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுமா இருந்தால் இயல்புகள் தலைமுறையுரிமை அடையுது அப்படின்னு சொல்லிக்கும். சரியா? அப்ப அங்கே ஒன்றினுடைய தலைமுறையுரிமை அடையும் இயல்புகள் என்னென்ன இயல்புகள் தலைமுறையுரிமை அடையுது? கபில நிறக்கண், பச்சை நிறக்கண், நீல நிறக்கண் தலைமுறையுரிமை அடையும். அப்ப இந்த இடத்துல ரிசோர்ஸ்ல சரியா இருக்கு. அல்லது தலைமயிர் நிறம் கருமை நிற தலைமயிர், கபில நிற தலைமயிர், இளம் பொன் நிற தலைமயிர் போன்றன பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயல்புன்றது தலைமயிரினுடைய நிறம். சரியா? கண்ணினுடைய நிறம். பண்பு கூறுனா என்ன? நீல நிறக்கண் பண்புக்கூறு, கபில நிற மயிர் பண்புக்கூறு. விஷயத்தை விளங்கிக்கணும் நல்லா. அப்ப கண்ணினுடைய நிறமும் மயிரினுடைய நிறமும்ன்றது இயல்பு. சரியா? இயல்பு. கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். இயல்பு. அப்ப கண்ணினுடைய நிறம் கபிலம்ன்றது பண்புக்கூறு, ட்ரெய்ட்ஸ். இங்கிலீஷ்ல அதுக்கு சொல்றது ட்ரெய்ட்ஸ் சொல்றது. ட்ரெய்ட்ஸ். விளங்குதா வித்தியாசம் உங்களுக்கு? இயல்புக்கும் பண்புக்கூறுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இயல்புன்றது தலைமயிரினுடைய நிறம்.
சரியா? அப்ப இங்க பண்பு கூறுன்றது தலைமயிரின் நிறம் என்ன நிறம்? கருப்புன்றது பண்புக்கூறு. ரைட். அப்ப இந்த பண்புக்கூறுகள் என்ன செய்யும்? பெற்றோர்ல இருந்து எச்சங்களுக்கு தலைமுறை உரிமை அடையும். அப்படின்னா என்ன? தலைமுறை உரிமை அடையும் கடத்தப்படும். பெற்றோர்ல இருந்து அடுத்த சந்ததிக்கு போகுது, மகட் சந்ததிக்கு போகுது. இப்பண்புக்கூறுகள் பெற்றோர்ல எச்சங்களுக்கு தலைமுறை உரிமை அடைபவை. அப்ப இந்த ஃபீனோடைப்னு சொல்ற தோற்றமைப்பை பத்தி கொஞ்சம் விளங்கணும். சரியா? தோற்றமைப்பை பத்தி கொஞ்சம் விளங்கணும். அப்ப இப்படி சொல்லுவோமே, எப்படி ஒரு ஒத்தரட்டையர்கள், சரியா? ஒத்தரட்டையர்கள் ஒன்னா பிறக்கிறாங்க. ஒத்தரட்டை ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், 2 பேரும் ஆண். ஒரு ஆண் ஸ்ரீலங்கால இருக்காரு, இன்னொரு ஆண் ஆப்பிரிக்கால வளர்றாரு. சரியா? ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் மீட் பண்றாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, வேறுபட்டு இருப்பாங்களா? அவங்கள ஒரே மாதிரி இருப்பாங்களா, வேறுபட்டு இருப்பாங்களா? சில விடயங்கள்ல வேறுபடுவாங்க. சரியா? சில விடயங்கள்ல வேறுபடுவாங்க. நான் கதப்பம் என்னன்ட்டு. அப்ப தோற்றமைப்புனா என்னன்னாங்கன்னா, அங்கேயில் காணப்படும் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு. அப்ப என்னைய பார்த்து சொல்லலாம், அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு. நாசுருட்ட சொல்லிட்டு பார்க்கலாம், நாசுருட்ட முடியுதா முடியலையான்ட்டு. நாசுருட்ட முடிஞ்சா நாசுருட்டும் இயல்பு இருக்கு, நாசுருட்ட முடியலன்னா நாசுருட்டும் இயல்பு இல்லை. அப்ப பின்னோக்கி வளையிற பெருவிரல் இருந்தால் பின்னோக்கி வளையக்கூடிய பெருவிரல் இருக்கு, பின்னோக்கி வளைய முடியாத பெருவிரல் இருந்தா இல்ல. கன்னத்துல குழி விழுதா இருந்தா அந்த இயல்பு இருக்கு, இல்லைன்னா இல்ல. சரியா? அப்ப நிறத்தை பார்த்து சொல்லலாம். இவருடைய நிறம், உயரத்தை பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் அங்கேயொன்றில் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறுகள், தோற்றமைப்பு எனப்படும். ரைட்? அப்ப இப்பதான் நான் அந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க. இந்த தோற்றமைப்பு, அங்கேயொன்றின் தோற்றமைப்பு வெளிக்காட்டப்படுறதுல 2 காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். அங்கேயொன்றின் தோற்றமைப்பு வெளிக்காட்டப்படுறதுல 2 இயல்புகள் செல்வாக்கு செலுத்தும். ஒண்ணு பிறப்புரிமை அமைப்பும், இன்னொன்னு சூழல் காரணிகள். சரியா? ஒண்ணு பிறப்புரிமை அமைப்பு, இன்னொன்னு என்ன பிள்ளை? சூழல் காரணிகள். அப்ப பிறப்புரிமை அமைப்புனால நான் இப்படி இருக்கேன், நான் ஆப்பிரிக்கால வளர்ந்தா எப்படி இருப்பேன்? அந்த ஆப்பிரிக்கால வளர்ற சூழல் வேறுபட்டிருக்குமே. சோ அந்த அங்கி வளர்ற சூழல் வேறுபட்டிருக்கும். இது அவங்களோட கெம்பல் புக்ல அழகா விளக்குறதுக்கு ஒரு படம் ஒன்று இருக்கு. சரியா? அந்த படமும் நான் இன்டர்நெட்ல தேடி பிடிச்சி இன்டர்நெட்ல இல்ல, இதுவும் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் ஒன்று தான். ஐராஞ்சஸ் பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருசா வரும், பந்து பூன்ட்டுலாம் சொல்லுவாங்க எங்க ஏரியா பக்கம். சரியா? இந்த பந்து பூ கலர் தான். சரியா? பந்து பூட கலர் தான் இது. அப்ப இளம் சிவப்பு, நீலம், பச்சை, இது 3ம் ஒரே வகையான ஐராஞ்சஸ் பூ தான். சரியா? வளர்ற மண் இருக்கு தானே, வளர்ற மண்ணிட pH மாறினா, அமில pHல ஒரு நிறம், நடுநிலையான pHல ஒரு நிறம், கார pHல ஒரு நிறம். விளங்குதா? அப்ப தோற்றமைப்பு வெளிக்காட்டப்படுற சூழல் எவ்வாறு பங்களிப்பு செய்துட்டு. அப்ப மண்ணிட pH அமிலமா இருந்தா ஒரு கலர், காரமா இருந்தா ஒரு கலர், அதே மாதிரி நடுநிலையா இருந்தா ஒரு கலர். அப்ப அங்கேயொன்றின் தோற்றமைப்பு வெளிக்காட்டப்படுறதுல எது செல்வாக்கு செலுத்துன்னு சொன்னா, முதலாவது 1வது பிறப்புரிமை அமைப்பு, 2வது சூழல். அப்ப சூழல நிலைமை மாற 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 அங்கீட தோற்றமைப்பும் கண்டிப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப தோற்றமைப்பு என்றால் என்ன? அங்கேயில் காணப்படும் அவதானிக்கக்கூடிய பண்புக்கூறு தோற்றமைப்பு எனப்படும், ஃபீனோடைப் எனப்படும். அப்ப மெண்டல் தனது பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பிறப்புரிமை காரணிகள் பற்றி விளக்குறார். பிறப்புரிமை காரணிகள் பற்றி சொல்றாரு. இப்ப அந்த பிறப்புரிமை காரணிகளை தான் இப்ப நாங்க என்னன்னு சொல்லிக்கிறோம்? பரம்பரை அலகுகள், ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்ப மெண்டல் யூஸ் பண்ண வேர்ட் பிறப்புரிமை காரணிகள். இப்ப நாங்க பரம்பரை அலகுகள்னு சொல்றோம். சரியா? அப்ப பரம்பரை அலகுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், பரம்பரை அலகு என்பது ஒரு அடிப்படை அலகாகும். இயல்புகளுக்கான அடிப்படை அலகு என்னது? பரம்பரை அலகு. என்ன? அங்கேயொன்றின் இயல்பை தீர்மானிக்கிற பேசிக்ஸ் கட்டமைப்பு எது? பரம்பரை அலகு. அப்ப இந்த பரம்பரை அலகுனாலதான் எங்களுடைய இயல்புகள்லாம் இவ்வாறு இருக்கு. சரியா? அப்ப பரம்பரை அலகு ஒரு அடிப்படை அலகாகும். இவை பாரம்பரிய தகவல்களை பெற்றோரில் இருந்து எச்சங்களுக்கு கடத்தும். ரைட்? அப்ப பரம்பரை அலகுகள் அடிப்படை அலகு, இவை பாரம்பரிய தகவல்களை பெற்றோரிலிருந்து எச்சங்களுக்கு கடத்தும். அப்ப எங்களுக்கு இப்ப என்ன எடுத்துக்கோமே,
அப்ப என்கிட்ட பரம்பரை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. என் பரம்பரையில எங்கெங்க இருந்துலாம் வந்திருக்கும்? தாயிட்டம் இருந்தும் தந்தையிட்ட இருந்தும். என்ன அப்ப என்கிட்ட ஒரு காலத்துல 46 நிறமூட்டங்கள் இருக்கும். இந்த 46 நிறமூட்டங்கள்ல 23 நிறமூட்டம் தாயிடம் இருந்து வந்தது, 23 நிறமூட்டம் தந்தையிடம் இருந்து வந்தது. அப்ப இந்த 23 தாயிடம் இருந்து வந்த நிறமூட்டங்கள்ல தாயில உள்ள பரம்பரைகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப முதலாவது நிறமூட்டம் நான் வரைவோம். அப்ப இதான் முதலாவது நிறமூட்டம். அப்ப இந்த முதலாவது நிறமூட்டத்தின் 2 செட் இருக்குமே. என்ன அப்ப இந்த ரெட் தந்தையிடம் இருந்து வந்தது, அப்ப ப்ளூ தாயிடம் இருந்து வந்தது. அப்ப தாயிட்ட இந்த நிறமூட்டத்துல என்ன இருக்கும்? கண்டிப்பா பரம்பரைகள் இருக்கும். சரியா? அப்ப தந்தையிட்ட இருந்து அந்த ரெட் நிறமூட்டத்துல இதெல்லாம் என்ன இருக்கும்? பரம்பரைகள் இருக்கும். சரியா? பரம்பரைகள். அப்ப எங்கள்கிட்ட உள்ள பரம்பரைகள் நாங்க தலைமுறை உரிமையாக பெற்றது. அப்ப தாயிட்ட இருந்து நாங்க பெற்ற பரம்பரைகளையும் வச்சிருப்போம், தந்தையிட்ட இருந்து பெற்ற பரம்பரைகளையும் வச்சிருப்போம். அப்ப இது பொதுவாக நிறமூர்த்தம் ஒன்றில் உள்ள பரம்பரைகள் என்றால் என்னன்னு சொல்றாங்க. இந்த பரம்பரைகள்ல அப்ப இது நிறமூர்த்தம் ஒண்ணு, நிறமூர்த்தத்துல அது பரம்பரைகள் தானே. பரம்பரைகள்ன்றது என்ன? அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ். அப்ப டிஎன்ஏல உள்ள நைதரசன் கார தொடர். அப்ப இதுக்கு குறிப்பிட்ட ஒரு நைதரசன் கார தொடர் ஒன்று இருக்கும் தானே. சரியா? அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? ஜீன், பரம்பரைலகு அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் ஜீன் சொல்றோம். இவை பொதுவாக நிறமூர்த்தம் ஒன்றில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறில் உள்ள குறித்த தானம் ஒன்றிலாம் கதை. குறித்த தானம் அப்படின்னா என்ன? நிறமூர்த்தத்தில் பரம்பரைல ஒன்றின் அமைவிடம் தானம் எனப்படும், லூக்கஸ் எனப்படும். நிலையான தானமா இருக்கும் அது. அப்ப இது ஒரு நிறமூர்த்தம், இது ஒரு நிறமூர்த்தம். அப்ப மனித கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிற பரம்பரைகள் இந்த இடத்துல இருக்கு. நோப்போம். அப்ப கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிற பரம்பரைகள் அமைவிடம் அது. விளங்குதா? அப்ப நிறமூர்த்தத்தில் பரம்பரைல ஒன்றில் காணப்படுகின்ற நிலையான இடம் என்ன எனப்படும்? அமைவிடம் எனப்படும், லூக்கஸ் எனப்படும். அப்ப கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிற பரம்பரைல அமைவிடம் அது. சரியா? அப்ப இது இப்ப நாங்க ரெட் கலர் போட்டா தந்தையிட நிறமூர்த்தம் தானே. அப்ப இது மாதிரி ப்ளூ கலர்ல ஒன்று இருக்குமே, ப்ளூ கலர்ல ஒண்ணு போடுவோம். இப்ப ப்ளூ கலர் யாற்றிருந்து வந்தது? தாயிட்ட இருந்து வந்தது. சரியா? அப்ப இது தாயிட்ட இருந்து வந்தது. அப்ப தாயிலையும், சரியா, தாயிலையும் கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கான பரம்பரை எங்க இருக்கும்? அதே அமைவிடத்தில் இருக்கும், சேம் லூக்கஸ். அப்ப தந்தையிட்ட அந்த முதலாவது நிறமூட்டம், சிம்பிளா சொல்லுவோம், முதலாவது நிறமூட்டத்தில் இருக்குன்னு ஒப்பமே. முதலாவது நிறமூட்டத்துல கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிற பரம்பரை எந்த அமைவிடத்துல அமைந்திருக்கோ அதே அமைவிடத்துல தான் தாயில, சரியா, அந்த கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கான பரம்பரை அமைந்திருக்கும். அதனாலதான் இதை நாங்க என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம் யூனிட் 2ல ஒடுக்கட் பிரிவில், அமைப்பொத்த நிறமூட்டங்கள். அப்ப இங்க என்ன பரம்பரை இருக்கோ சேம் பரம்பரைகளுக்கு இங்க இருக்கும். சரியா? அப்ப இங்க என்ன பரம்பரை இருக்கோ அதே பரம்பரைகளுக்கு இங்க இருக்கும். அமைவிடம். அப்ப அமைப்பொத்த நிறமூர்த்தம்ன்றது தெரியுது இப்ப உங்களுக்கு. ஒரே தானத்துல மையத்தானம், மையப்பாத்து பரம்பரைகள் ஒரே அமைவிடத்துல அமைந்திருக்கும். அத்துடன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இயல்புகளினது குறிப்பான புரதங்கள், நாங்க சொன்னோம் பரம்பரைகள் ஈற்று வெளிப்பாடு, இறுதி வெளிப்பாடு என்னது? ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி பெரும்பாலான சந்தர்ப்பங்கள். அப்ப அதான் கதை. அத்துடன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இயல்புகளினது குறிப்பான புரதங்கள் அல்லது பெப்டைட்டுகளின் குறிப்பிடுத்தகைக்கு காரணமானதாகும். இந்த பரம்பரை அலகுகள் தான் புரதங்களை குறிக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. புரதங்களை தோற்றுவிக்கிறதுக்கு யார் காரணம்? பரம்பரை அலகுகள் காரணம். சரியா? அப்ப எங்களோட பரம்பரைகள் ஃபைனலா என்னத்தை உருவாக்கும்? ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியை உருவாக்கி விடும். அந்த பாலிபெப்டைட் சங்கிலி தான் எங்கட கண்ணின் நிறத்துக்கு காரணமாக அமையும். அந்த புரதத்தால தான் எங்கட கண்ணின் நிறம் பிரவுன் கலரா இருக்கலாம், அல்லது ப்ளூ கலரா இருக்கலாம், அல்லது கிரீன் கலரா இருக்கலாம். சரியா? அந்த புரதத்தால தான் எங்கட தலைமயிர் பிளாக்கா இருக்கலாம், பிரவுனா இருக்கலாம், அல்லது பிளாண்ட் கலரா இருக்கலாம், பொன்னிறமாக இருக்கலாம். ரைட்? அடுத்து ஒரு அந்த கலை சொல் என்னது? அப்புறம் 2 கலை சொற்கள் படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. என்ன என்னது? தோற்றமைப்புனா என்னன்னு படிச்சிருக்கோம், பரம்பரை என்ன படிச்சிருக்கோம். அடுத்தது அமைவிடம், தானம், லூக்கஸ் என்பது நிறமூர்த்தம் ஒன்றில் உள்ள குறிப்பான நிலையான பகுதி. சரியா? நிறமூர்த்தம் ஒன்றில் பரம்பரை அலகு ஒன்றின் குறிப்பான நிலையான பகுதியாகும். பரம்பரை அலகு நிறமூர்த்தத்தில் அமைந்திருக்கிற இடம். சரியா? அப்ப நிறமூர்த்தம் ஒன்றில் உள்ள பரம்பரை அலகு ஒன்றின் குறிப்பான நிலையான பகுதியாகும்.
அதான் அமைவிடம்ன்றது. அப்ப எதிருருக்கள் ரைட் கவனிக்கணும். இப்ப பரம்பரலகுன்றது என்னன்னு விளங்கிச்சு. அப்ப கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறது ஒரு பரம்பரலகு. என்ன பிள்ளை? கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறது ஒரு பரம்பரலகு. இந்த பரம்பரலகின் மாற்று வடிவங்கள் எதிருருக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கான பரம்பரலகு ஒண்ணு தந்தையில இருக்கு, கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கான பரம்பரலகு ஒண்ணு தாயில இருக்கு. இந்த ரெண்டு பரம்பரலகுகளும் ஒன்னா இருக்கலாம் அல்லது வேறுபட்டு இருக்கலாம். சொல்ற விலங்கு தான் தெரியல. சரியா? அப்ப கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கான பரம்பரலகிட அமைவிடம் இது, தாயிலேயும் கண்ணின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கான பரம்பரலகிட அமைவிடம் அது. அந்த அமைவிடத்துல ஒரே டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கலாம். தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கலாம் அல்லது டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாறுபட்டிருக்கலாம். தாய்க்கு ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கலாம், தந்தைக்கு ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கலாம். சரியா? அப்ப பரம்பரலகின் மாற்று வடிவங்கள் எதிருருக்கள் எனப்படும். அப்ப இங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம், இங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம், அல்லது இங்கேயும் இங்கேயும் உள்ள சீக்வன்ஸ் சேம் ஒரே தொடரியா இருக்கலாம். விளங்குதா? அப்ப இங்கேயும் இங்கேயும் ஒரே சீக்வன்ஸ் இருந்தா இங்கேயும் கேபிட்டல் பின்ட்டு நான் அதை குறிக்கிறேன், இங்கேயும் உள்ளது கேபிட்டல் பின்னு குறிக்கிறேன். அப்ப இங்க கேபிட்டல் பி, இங்க சில சந்தர்ப்பங்கள் என்னன்னு இருக்கலாம், சிம்பிள் பின்னு இருக்கலாம், சிம்பிள் பின்னு இருக்கலாம். விளங்குதா? அப்ப இந்த கேபிட்டல் பியும் சிம்பிள் பிக்கு தான் என்ன பேர்? எதிருருக்கள். அல்லது கேபிட்டல் பிக்கு தான் என்ன பேர்? எதிருருக்கள். பரம்பரலகு ஒன்றின் மாற்று வடிவம். அப்ப இங்க ஒரே பரம்பரல்கள் இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கலாம்? பரம்பரல்கள் வேறுபட்டு இருக்கலாம். பாருங்க, அப்ப எதிருருக்கள் ஒரு பரம்பரலின் மாற்று வடிவங்கள் எதிருருக்கள் எனப்படும். எலீல்ஸ் எலீல்ஸ் எலீல்ஸ். சரியா? அப்ப எதிருருக்கள் அமைப்பொத்த நிறமூட்டங்களில் ஒரே விதமான அமைவிடங்களில் காணப்படும். சேம் லொகேஷன் இல்லையா? அதே லொகேஷன்ல இருக்கு. அப்ப எதிருருக்கள் நியூக்ளியோடைட் ஒழுங்குகளில் வேறுபட்டு காணப்படுவை. நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஒத்திருக்குமா வேறுபட்டு இருக்குமா? ஒத்தும் இருக்கும் வேறுபட்டும் இருக்கும். சரியா? ஒத்தும் இருக்கும் வேறுபட்டிருக்கும். இத்தகைய மாற்றம் பரம்பரைகளால் குறிப்பிடப்படும் அல்லது பரிபாடை செய்யப்படும் புரதத்தின் தொழிற்பாட்டை பாதிக்கும். கவனிக்கணுங்க. அப்ப இங்கன உள்ள சீக்வன்ஸ் இங்க உள்ள சீக்வன்ஸ் ரெண்டும் சேம் சீக்வன்ஸ். சரியா? இங்க உள்ள சீக்வன்ஸ் நைதரசன் கார தொடர்கள் வந்து எடினின், குவானின், தைமின், சைட்டோசின். அப்ப அதே மாதிரி ரெட் கலர் உள்ள சீக்வன்ஸ், ரெட் கலர் உள்ள சீக்வன்ஸும் அதே தான். சரி, ரெட் கலர் உள்ள சீக்வன்ஸும் அதே தான். அப்ப எடினின், குவானின், தைமின், சைட்டோசின். அப்ப எடினின், குவானின், தைமின், சைட்டோசின் சேம் சீக்வன்ஸ் தானே? சேம் சீக்வன்ஸ். சில சந்தர்ப்பங்கள்ல வேறுபடலாம், சில சந்தர்ப்பங்கள்ல வேறுபடலாம். சரியா? சில சந்தர்ப்பங்கள்ல வேறுபடலாம். அப்ப 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 எடினின், குவானின், தைமின், சைட்டோசின் இருந்தா இது ஒரு புரதம் எக்ஸ தோற்றுவிக்குதுன்னு அப்போ எடின், குவானின், தைமின், சைட்டோசின் இருந்தா அதுவும் அந்த பரம்பரலகும் என்ன புரதத்தை தோற்றுவிக்கும்? எக்ஸ் ஒரு புரதத்தை தோற்றுவிக்கும். அப்ப சீக்வன்ஸ் மாறுது. எப்படி? எடினின், குவானின், சைட்டோசின், தைமின் வருது. மாறிடுச்சு. தைமின் சைட்டோசின் தானே, அங்கன்னா சைட்டோசின் தைமின் வந்துருச்சுன்னு அப்போம். சைட்டோசின் தைமின் வந்துருச்சுன்னு அப்போம். இப்ப என்ன நடக்கும்? இவரால் தோற்றுவிக்கப்படுற புரதம் எக்ஸா இருக்குமா அல்லது புரதம் வேறுபட்டு இருக்குமா? கண்டிப்பா புரதம் வேறுபட்டிருக்கும். கண்டிப்பா புரதம் வேறுபட்டிருக்கும். அதான் சொல்றாங்க, இத்தகைய மாற்றம் பரம்பரலகினால் குறிப்பிடப்படும் அல்லது பரிபாடை செய்யப்படும் புரதத்தின் தொழிற்பாட்டை பாதிக்கும். அப்ப இங்க வந்த புரதம் எக்ஸ், இங்க வந்த புரதம் என்னது? Y. சரியா? அப்ப எதிருருக்கள் ஒத்திருந்தால் எக்ஸ் என்ற புரதம் தான் வரும். எதிருருக்கள் வேறுபட்டிருந்தால் என்ன செய்யும்? இப்ப வேறுபட்ட புரதம் வரும். சோ அதனால அங்க இந்த தோற்றமைப்பும் என்ன செய்யலாம்? மாறலாம். அங்க இந்த தோற்றமைப்பு மாறலாம். எப்படி மாறுதுன்னு கதை. அப்ப எதிர்வுகள் என்றால் என்ன? எதிர்வுகள் ஒரு பரம்பரையின் மாற்று வடிவங்கள். ஏன்னா மாற்று வடிவங்கள், தாயில ஒரு மாதிரி, தந்தையில் ஒரு மாதிரி, அந்த சீக்வன்ஸ். எதிர்வுகள் அமைப்பொத்த நிறமூர்த்தங்களில் உள்ள ஒரே விதமான அமைவிடங்களில் காணப்படும். அப்ப எதிர்வுகளின் அமைவிடம் ஒத்திருக்குமா இல்லையா? தாயிலே தந்தையிலே. அப்ப எதிர்வுகள் நியூக்ளியோடைட் ஒழுங்குகளில் வேறுபட்டு காணப்படுபவை. அப்ப இதுல வேறுபட்டு காணப்படுவதுன்னு சொல்லிட்டாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல வேறுபட்டிருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும்? வேறுபடாம இருக்கும். சரியா? வேறுபட்டிருந்தா அதுக்கு என்ன பேர், வேறுபடாம இருந்தா என்ன பேருன்னு பார்ப்போம். அப்ப இத்தகைய மாற்றம் பரம்பரலினால் குறிப்பிடுத்தப்படும் அல்லது பரிபாடை செய்யப்படும் புரதத்தின் தொழிற்பாட்டை பாதிக்கும். இப்ப பரம்பரை இது வெளிப்பாடு என்னது? புரதம் தானே. அப்ப எதிர்வுகள் ஒரே சீக்வன்ஸ்ல இருந்தா ரைட்,
எதிர்வுகள் வேறுபட்ட சீக்வன்ஸ்ல இருந்தா புரதமும் வேறுபடதான் போகும். புரதமும் வேறுபடலாம். அப்ப மற்றும் அங்கேயும் தோற்றமைப்பும் மாறும். அங்கிட்டு தோற்றமைப்பு மாறும். என்ன? கண்ணிட நிறம் பிரவுனா இருக்கலாம் அல்லது கிரீனா இருக்கலாம். எதிர்வுகள் மாறுபட்டான். ஒவ்வொரு இருமடி அங்கேயும் சரியா அங்கேயும் நிறமூர்த்தத்திலும் தற்போது இரு பெற்றோரிடமிருந்து தமது இரு பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பரம்பரைகளிலும் ஆக குறைந்தது 2 காப்பியாக இருக்கும். அப்ப எங்களுக்கு எத்தனை நிறமூர்த்தங்கள் இருக்கு? 46. இந்த 46ல 23 தாயிட்டு இருந்து வந்த நிறமூர்த்தங்கள், 23 தந்தையிட்டு இருந்து வந்த நிறமூர்த்தங்கள் தானே. அப்ப ஒவ்வொரு நிறமூர்த்தம் அப்ப இது முதலாவது நிறமூர்த்தம் நாங்க முதல்ல சொன்ன மாதிரி தான். அடுத்தது இது தந்தைகிட்ட இருந்து வந்தது, இது தாயிட்ட இருந்து வந்ததுனாங்களே. அப்ப இங்க என்ன பரம்பரை இருக்கோ அதே பரம்பரை தான் இங்க இருக்கும் அப்படி சொன்னோம். அதனாலதான் அது அமைப்பொத்த நிறமூர்த்தம் அப்படின்னு சொன்னோம். இச்சோடிகள் ஒத்தவையாகவோ அந்த மாதிரி நான் சொல்றப்ப ஒத்தவையா அப்படின்னு என்ன? இங்க கேபிட்டல் பி, இங்கேயும் கேபிட்டல் பி, அல்லது ஒன்றில் ஒன்று மற்றது வேறுபட்டதாக நடக்கும். அப்ப இங்க கேபிட்டல் பி இருக்கலாம் அல்லது என்ன சிம்பிள் பி இருக்கலாம். கேபிட்டல் பி இருக்கலாம், அங்கிட்டு சிம்பிள் பி இருக்கலாம். ரைட், ஓகே. ஒரு பரம்பரையில் ஒரே தன்மையான எதிர்ப்புகள் இருந்தால் அது பேர் சொல்றது ஓரின நுக நிலை. அப்ப கேபிட்டல் பி இருக்கிற சந்தர்ப்பம் ஓரின நுக நிலைன்னு சொல்றாங்க. எதிர்வுகள் 2 ஒத்திருக்குமா இருந்தால் இருக்கிற எதிர்வுகள் 2 ஒத்திருக்குமா இருந்தால் ஓரின் நுக நிலை. ஒரு பரம்பரைக்கு ஒரே தன்மையான எதிர்வுகள், ஒரே மாதிரியான எதிர்வுகள். கேபிட்டல் பி ஓரின் நடுகம். சிம்பிள் பி ஓரின் நடுகம். கேபிட்டல் பி சிம்பிள் பி பல்லி நடுகம். கேபிட்டல் பி சிம்பிள் பி பல்லி நடுகம். சிம்பிள் பி ஓரின் நடுகம். ஓரின் நடுகம். ஹோமோசைகஸ் என்னப்படும். அப்ப ஓரின நுக நிலைன்றது என்னன்ட்டு விளங்குது. எதிர்வுகள் 2 ஒத்து இருக்கு. ஒரு பரம்பரையில் உள்ள எதிர்வுகள் 2 ஒத்து இருக்கு. அப்ப பாருங்க, அடுத்தது சொல்றாங்க, மாறுபாடாக ஒரு பரம்பரையில் இரு வேறுபட்ட எதிர்வுகள் காணப்படும் அது பல்லின நுக நிலை எனப்படும். பல்லின நுக நிலைன்றது ஒரு கேபிட்டல் பியும் ஒரு சிம்பிள் பி. சரிதானே? கேபிட்டல் பி சிம்பிள் பி. அப்ப நாங்க கொஞ்சம் வரையவா. இந்த இது நிறமூர்த்தம், தந்தையிட நிறமூர்த்தம் இது. சரி, அது தந்தையிட நிறமூர்த்தம். அப்ப இது தாயிட நிறமூர்த்தம். அப்ப தாயிட நிறமூர்த்தத்துல கேபிட்டல் பி, தந்தை நிறமூர்த்தத்திலையும் கேபிட்டல் பி, அதே லொகேஷன் கேபிட்டல் பி. அப்ப மனித கண்ணிட நிறத்துக்கு என் உடல் களம் என்ற உடல் களம் தான். அப்ப உடல் களத்துல ஒரு நிறமூர்த்தத்தை பாக்குறாங்க. நிறமூர்த்தத்தை பார்த்து இந்த கண்ணிட நிறத்தை கெஸ் பண்றாங்க. சரியா? கெஸ் பண்றாங்க. என்ன நிறமா இருக்கும்? ப்ரௌனா இருக்கும். ப்ரௌனா இருக்கும். அப்படின்னா என்ன? கண்ணின் நிறம் கருநிறம் ஓரினுக கண்ணின் நிறத்துக்கு நான் ஓரின நுகம். கண்ணின் நிறத்துக்கு நான் ஓரின அல்லது இப்படி இருக்கிறேனோ, இப்படி இருக்கிறோம். இந்த இடத்துல சிம்பிள் பி, தாயிட்ட இருந்து கிடைச்சது சிம்பிள் பி, தந்தையிட்ட இருந்து கிடைச்சது கேபிட்டல் பி. தந்தையிட்ட இருந்து கிடைச்சது கேபிட்டல் பி. அப்படின்னா கண்ணின் நிறத்துக்கு பல்லின நுகம் அப்படிதானே சொல்றேன். அப்ப நான் கண்ணின் நிறத்துக்கு பல்லின நுகம் இப்படி இருக்குமா? இது கண்ணின் நிறத்துக்கு ஓரின நுகம் அப்படின்னு சொல்றேன். அப்ப மாறுபாடாக ஒரு பரம்பரையில் 2 வேறுபட்ட எதிர்வுகள் காணப்பட்டால் அது பல்லின நுக நிலை சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த தோற்றமைப்பை பத்தி சொல்றாங்க. இதை நான் முதல்ல பார்த்துட்டேன். என்னவா? தோற்றமைப்பு என்பது அங்கேயும் பிறப்புரிமை அமைப்பிக்கும் ஜீனோடைப் சூழலுக்கும் என்பது. அப்ப பிறப்புரிமைப்புக்கும் சூழலுக்குமான இடைத்தாக்கங்கள் வெளிக்காட்டப்படும் பண்புக்கூறாகும். அப்ப சூழலில் நடுநிலையான சூழலா இருந்தா ஒரு கலர்ல தான் இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கும். நடுநிலையான சூழல்ல கிரீன் கலர்ல, இது நான் நினைக்கிறேன் காரச்சூழல் பிங்க், ப்ளூ அமிலச்சூழல் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அப்படி நடக்கும். அப்ப என்ன பார்த்தோம்? எதிர்வுனா என்ன பார்த்தோம்? எதிர்வுகள் சேமா இருக்குமா இருந்தா ஓரின நுக நிலை, எதிர்வுகள் வேறுபட்டிருக்குமா இருந்தா நிலை பல்லின நுக நிலை. ஓர் அங்கியின் தலைமுறை வடிவமைப்பு அல்லது எதிர்வுகளின் தொகுப்பு பிறப்புரிமைப்பு எனப்படும். எதிர்வுகளின் தொகுப்பு அல்லது தலைமுறையுரிமை வடிவமைப்பு. அப்ப கேபிட்டல் பி இருக்கிறது. எதிர்வுகள் எப்படி சேர்ந்திருக்கு? சேம் எதிர்வுகள் 2 சேர்ந்திருக்கு. அல்லது கேபிட்டல் பி சிம்பிள் பி இருந்தா எதிர்வுகள் 2 வேறுபட்டு சேர்ந்திருக்கு. அல்லது சிம்பிள் பி இங்கேயும் சேம் எதிர்வுகள் சேர்ந்திருக்கு.
அப்ப இவ்வாறு எதிரொருக்கள வடிவமைப்பு அல்லது எதிரொருக்கள தொகுப்பு என்னப்படும்? பிறப்புரிமை என்னப்படும்? ஜீனோடைப்னு சொல்றது. ஒரு அங்கின்ற பிறப்புரிமைப்பு சில சந்தர்ப்பங்களில் ஓரினணுகமாக இருக்கலாம் அல்லது பல்லினணுகமாக இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட பரம்பரலகு தொடர்பாக. சரியா? அப்ப கண்ணின் நிறத்துக்கான பரம்பரலகு இந்த அங்கியில ஓரினணுகம், கண்ணின் நிறத்துக்கான பரம்பரலகு இந்த அங்கியில ஓரினணுகம். ஏன் ஓரினணுகம் நான் சொல்றேன்? ரெண்டு எதிரொருக்களும் சேம். என்ன? அப்ப எதிரொருக்கள தொகுப்பு சேர்ந்திருக்கிற ரெண்டு எதிரொருக்களும் ஒரே எதிரொருக்கள், இங்க சேர்ந்திருக்கிற ரெண்டு எதிரொருக்களும் ஒரே எதிரொருக்கள். அப்ப எதிரொருக்கள் தொகுப்படைஞ்சிருக்கு, ஒரே மாதிரியான எதிரொருக்கள் தொகுப்படைஞ்சிருக்கு. அப்ப ஓர் அங்கின்ற பிறப்புரிமைப்பு ஓரின்னுகமா இருக்கலாம், இது ரெண்டும் ஓரின்னுகம், அல்லது எதிரொருக்கள் வேறுபட்ட எதிரொருக்கள் சேர்க்கை அடைந்திருக்கலாம், இது பல்லின்னுகமாக இருக்கலாம். அப்ப கண்ணின் நிறத்துக்கு மட்டும்தான் இந்த அங்கி ஓரின்னுகம், அல்லது கண்ணின் நிறத்துக்கு மட்டும்தான் இந்த அங்கி ஓரின்னுகம், கண்ணின் நிறத்துக்கு மட்டும்தான் இந்த அங்கி பல்லின்னுகம். ஏன் இயல்புகளுக்கு அது ஓரின்னுகமா இருக்கலாம், பல்லின்னுகமா இருக்கலாம். விளங்குதா? அப்ப கண்ணின் நிறத்துக்கு காரணமான ரெண்டு எதிரொருக்களும் ஒத்த எதிரொருக்கள், சோ ஓரின்னுகம். கண்ணின் நிறத்துக்கு காரணமான ரெண்டு எதிரொருக்களும் வேற வேற எதிரொருக்கள், சோ பல்லினணுகம். அப்ப கண்ணின் நிறம் தொடர்பாக அந்த அங்கே ஓரினணுகமா இருக்கலாம் அல்லது பல்லினணுகமா இருக்கலாம். சரிதானே? ஓகே, ரைட். அடுத்த கலை சொல் ஆட்சியான எதிர், டொமினன் எலில். டொமினன் எலில் ஆட்சியான எதிர். இப்ப நீங்க சின்ன கிளாஸ்ல ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்களா இருக்கும். அந்த பட்டாணி கடலை தாவரம் கேபிட்டல் டீயா இருந்தாலும் உயரமா தான் இருக்கும், கேபிட்டல் டி சிம்பிள் டீயா இருந்தாலும் உயரமா தான் இருக்கும். எப்ப தாவரம் குட்டையாகும்னு படிச்சிருக்கீங்க? சிம்பிள் டீயா இருந்தா. சிம்பிள் டீயா. அப்ப ஆட்சியான எதிரொருனா என்ன தெரியுமா? ஆட்சியான எதிரொருனா என்னன்னா பல்லினணுக நிலை தானே இதுக்கு சொல்றது நாங்க. அப்ப இது ஓரின்னுக நிலையா இல்லையா? உயரத்தை கருதும் போது, உயரம்ன்ற பிறப்புரிமை இயல்பை கருதும் போது இது ஓரின்னுகம். உயரம்ன்ற பிறப்புரிமை தண்டி நீளம், உண்மையிலே அந்த பிறப்புரிமை இயல்பு உயரம் குட்டை அல்ல, தண்டி நீளம். அப்ப தண்டி நீளம்னு கருதும் போது இது ஆட்சியான உயரமான தாவரம். தண்டி நீளத்தை கருதும் போது இது குட்டையான தாவரம். ஏன்னா அப்ப தண்டி நீளத்துக்கு இது ஓரினணுகம், தண்டி நீளத்துக்கு இதுவும் ஓரின்னுகம். அப்ப தண்டி நீளத்துக்கு இது பல்லினணுகம். கவனிங்க. அப்ப பல்லினணுக நிலையில் அங்கேயின் தோற்றமைப்பை நிர்ணயிக்கும் எதிரொரு மற்ற எதிரொரு வெளிப்படுத்துகையை மறைத்து வெளிப்படுத்தினால் அது ஆட்சியான எதிர்வு எனப்படும். இந்த பல்லினணுக நிலையை வச்சுதான் நாங்க ஆட்சியான எதிர்வுருவா பின்னடைவான எதிர்வுருவான்ற முடிவுக்கு வருவோம். அப்ப பல்லினணுக நிலையில இந்த தாவரம் உயரமான தாவரமா இருக்கா, குட்டையான தாவரமா இருக்கா? உயரமான தாவரமா இருக்கு. அப்ப சிம்பிள் டீட இயல்பு வெளிக்காட்டப்படுறது மறைக்கப்படுதா இல்லையா? மறைக்கப்படுது. ஏன் இல்லைன்னா சிம்பிள் டீ இருந்தா அந்த தாவரம் எப்படி இருக்கணும்? குட்டையா தானே இருக்கணும். சிம்பிள் டீ இருந்தும் அந்த தாவரம் உயரமா இருக்குன்னா சிம்பிள் டீட இயல்பு வெளிக்காட்டப்படுறது அந்த கேபிட்டல் டி மறைக்குது. அப்ப பல்லினணுக நிலையில் அங்கின் தோற்றமைப்பை நிர்ணயிக்கும் எதிர்வு மற்ற எதிர்வின் வெளிப்படுத்துகையை மறைத்து வெளிப்படுத்தினால் அது ஆட்சியான எதிர்வு எனப்படும். அப்ப பொதுவாக ஜெனடிக்ஸ்ல ஆட்சியான எதிர்வை குறிக்கிறதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும், பின்னடைவான எதிர்வை குறிக்கிறதுக்கு சிம்பிள் லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப ஆட்சியான பண்புக்கூறு அல்லது ஆட்சியான இயல்பு என்ன? ஆட்சியான எதிர்வால் வெளிக்காட்டப்படும் இயல்பு ஆட்சியான பண்புக்கூறு எனப்படும். அப்ப உயரம் தான் இங்கே ஆட்சியான பண்புக்கூறு. தண்டின் நீளம் எப்படி இருக்கு? உயரமா இருக்கிறது ஆட்சியான பண்புக்கூறு, தண்டின் நீளம் குட்டையா இருக்கிறது பின்னடைவான பண்புக்கூறு. அப்ப பின்னடைவான எதிர்வுனா என்னது? பின்னடைவான எதிர்வுனா என்னது? குறிப்பிடத்தக்க விளைவை காட்டாத, சரியா, குறிப்பிடத்தக்க விளைவை காட்டாத பல்லினணுக நிலையில் உள்ள எதிர்வுகள் பின்னடைவான எதிர்வுகள் எனப்படும். அப்ப கேபிட்டல் டி சிம்பிள் டி, சோ இது பல்லினணுக நிலையில் இருக்கு. சிம்பிள் டி இயல்பு வெளிக்காட்டப்படுதா? வெளிக்காட்டப்படலையா? வெளிக்காட்டப்படல. சோ சிம்பிள் டி தான் பின்னடைவான எதிர்வு. ஓகே. அப்ப பின்னடைவான பண்புக்கூறு ரிசசிவ் ட்ரேட்ன்றது பின்னடைவான பண்புக்கூறுனா அப்ப அந்த தண்டிட நீளத்தை பத்தி நாங்க பேசணும் தானே. தண்டு நீளம் உயரமா இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கலாம்? குட்டையா இருக்கலாம். அந்த குட்டையானதுதான் பின்னடைவான பண்புக்கூறு. குட்டையானது தான் பின்னடைவான பண்புக்கூறு. பாப்போம். பின்னடைவு எதிர்வால் பின்னடைவு நிலையில் மறைக்கப்படும் பண்புக்கூறு. சரியா? பின்னடைவு எதிர்வால் பின்னடைவு நிலையில் மறைக்கப்படும் பண்புக்கூறு பின்னடைவு இயல்பு எனப்படும். அப்ப கேபிட்டல் டி சிம்பிள் டி, அப்ப இங்க மறைக்கப்பட்ட இயல்பு என்ன? குட்டைன்ற இயல்பு மறைக்கப்பட்டுச்சு. சரியா? பின்னடைவு எதிர்வினால் பின்னடைவு நிலையில் மறைக்கப்படும் பண்புக்கூறு பின்னடைவு இயல்பாகும். எனினும் அவை ஓரினணுக நிலையில் தமது பண்புக்கூறை வெளிப்படுத்தும். ஓரினணுக நிலையில் இருக்கும் போதுனா எப்படி? சிம்பிள் டி இருக்கும் போது மட்டும்தான் இங்கே இயல்பு வெளிக்காட்டப்படும். ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்று. சரியா? இந்த ஆட்சியான எதிர்வு ரெண்டு இருக்கும் போது அவருடைய இயல்பை வெளிக்காட்டுவார்,
அல்லது கேபிட்டல் டி சிம்பிள் டி இந்த சந்தர்ப்பத்திலையும் கேபிட்டல் டி சிம்பிள் டின்னு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் அது இயல்பை வெளிக்காட்டுவார். ஆனால் பின்னடைவான எதிரொருக்கள் ஓரின்னுக நிலையில் மாத்திரமே இயல்பை வெளிக்காட்டும். ஓரின்னுக நிலையில் மாத்திரமே. அப்ப இது ஆட்சியான ஓரின்னுகம் இதுக்கு சொல்றது நாங்க. இதுக்கு என்ன பேர்? ஆட்சியான ஓரின்னுகம். இதுக்கு என்ன பேரா இருக்கும்? பின்னடைவான ஓரின்னுகம். பின்னடைவான ஓரின்னுகம். அப்ப ஆட்சியான ஓரின்னுகம் இது, இது பின்னடைவான ஓரின்னுகம். அப்ப பின்னடைவான பண்புக்கூறுன்றது சரி. அடுத்து சொல்றாங்க கன்ஸ்ட்ரைட்டிங் ட்ரைட். சரியா? உரல் பொருள் இயல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பழைய சிலபஸ்ல. இங்க டிரான்ஸ்லேஷன் பிள்ளை தான் நாங்கள் உரல்வு பண்புக்கூறுன்னு உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கு, பரவாயில்ல, நாங்கள் அப்படியே படிச்சு வச்சுக்கோம். சரியா? நீங்களும் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க உரல் பொருவு இயல்புகள், உரல் பொருவு இயல்புகள் அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. அப்போ ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள் உரல் பொருவு இயல்புகள். ஊதா நிரப்பு வெண்ணிறப்பு ஒன்றுக்கொன்று எதிரான இயல்பு உரல் பொருவு இயல்பு. உயரமான தாவரம் குட்டையான தாவரம் உரல் பொருவு பண்புக்கூறு. சரியா? அப்ப மெண்டல் இரு வேறுபட்ட தோற்றமைப்புகளுக்கு காரணமான மாறுபட்ட பண்புக்கூறுகளை கொண்ட அங்கிகளை தெரிவு செய்தார். சரியா? அப்ப இரு வேறுபட்ட தோற்றமைப்புனா பூவின் நிறம் ஊதான்றது ஒரு தோற்றமைப்பு, பூவின் நிறம் வெள்ளைன்றது ஒரு தோற்றமைப்பு. இல்லைங்களா? அப்போ ரெண்டு வேறுபட்ட தோற்றமைப்புக்குரிய காரணமான மாறுபட்ட பண்புக்கூறுகளை கொண்ட அங்கிகளை தான் தெரிவு செஞ்சார். சரியா? அப்ப பூட நிறம் எப்படி, வித்திட வடிவம் எப்படி, நெற்றிட வடிவம் எப்படி, பூக்கள அமைவிடம் எப்படி, தாவரத்தின் தண்டிட நீளம் எப்படி, இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணான இயல்புகளை கொண்டிருக்கும். உயரமா இருந்தா இன்னொன்னு குட்டையா இருக்கும், வட்டமா இருந்தா இன்னொன்னு திறங்கியதா இருக்கும், அழுத்தமானதா இருந்தா இன்னொன்னு சுருங்கியதா இருக்கும். அப்படி இதெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள். அதாவது உயரமான தண்டு குரலான தண்டு அல்லது ஊதா நிற பூக்கள் வெண்ணிற பூக்கள் எல்லாம் ஆகிய இயல்புகளுக்கு தான் நாங்க பேர் சொல்றது உரல்வு பண்புக்கூறுகள். உரல்வு பண்புக்கூறுகள்னா நீங்க ஞாபகங்களே ஒன்றுக்கொன்று எதிரான இயல்புகள் ஞாபகங்களே. சிம்பிள் கதை. அடுத்தது தூய வழிகள், பியோர் லைன்ஸ். தூய வழிகள் என்றால் என்ன? தூய வழிகள் என்றால் என்ன? தூய வழி தாவரங்களை பெற்றுக்கொள்றோம்னா என்ன தெரியுமா செய்ய போறோம்? எல்லாத்தையும் ஓரின நுகமா மாத்திரம். அப்ப பர்பிள் கலர் தாவரம், உயரமான தாவரம், வட்டமான வித்தை உருவாக்குற தாவரம். சரியா? அப்ப எல்லா இயல்புகளையும் நாங்க என்ன இயல்புகளுக்கு மாத்திட்டு வர்றோம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓரின நிலைக்கு மாத்திட்டு வரோம். ஓரின நிலைக்கு மாத்திட்டு வரோம். அப்ப மெண்டல் தனது பரிசோதனைகளுக்கு தூய வழி விருத்தியாகப்பட்ட தாவரங்களை பயன்படுத்தினார். அப்ப உங்களுக்கு விளங்குதே தூய வழினா என்ன மீனிங்? அப்ப தூய வழினா என்ன மீனிங்? ரெண்டும் இருக்கிற ரெண்டு எதிரொருக்களும் சேம் எதிரொருக்கள். சரியா? அப்ப தூய வழி ஓரினுகம் அப்படின்னா என்ன? தூய வழி ஓரினுகம்னா ரெண்டு எதிரொருக்களும் சேம், ரெண்டு எதிர்களும் சேம். இது தூய வழி ஆட்சியானதா இருக்கலாம், தூய வழி பின்னடைவானதா இருக்கலாம், அதுவே ரகத. இது கேபிட்டல் பியா இருக்கலாம் அல்லது சிம்பிள் பியா இருக்கலாம். அப்ப சிம்பிள் பி இருந்தாலும் தூய வழி, கேபிட்டல் பி இருந்தாலும் என்னது? தூய வழி தான். இல்லைங்களா? அப்ப பியோர் லைன்ஸ் தூய வழி எப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். தாவரங்களை ஒரே பேதத்தை சேர்ந்த பெற்றோராக, ஒரே பேதம்னா ஊதா நிறப்பூ உருவாக்குறது ஒரு பெற்றோர், சரியா? வெண்ணிறப்பூ உருவாக்குறது வேறொரு பெற்றோர். அப்ப தாவரங்கள் ஒரே பேதத்தை சேர்ந்த பெற்றோராக பல தலைமுறைகளுக்கு தன்மகரம் சேர்க்கைக்கு உட்படுத்துவதன் மூலம். அப்ப ஊதா பூட அப்ப ஒரு தாவரம் இருக்கு, அவருடைய மகரந்தமணி அவருக்கே போடுறோம், போட்டு 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 பல தலைமுறைக்கு செய்யறோம். இப்ப கதை விளங்குதா? அப்ப இந்த பாருங்களேன், ஒரு தாவரம், இந்த தாவரம் இருக்கே, இந்த தாவரத்துல பாருங்க, இது பூ தானே. அப்ப இது அதுல ஆணகமும் இருக்கும் பெண்ணகமும் இருக்கும். அவருடைய மகரந்தமணி எடுத்து அவருடைய குறியிலே தடவி விடுறது. சரியா? கருக்கட்டல் நடக்குமே, நடந்து என்ன செய்யும்? இந்த நெற்றூன் வரும், நெற்றூலுக்கு வித்துக்கள் இருக்கும். இந்த வித்தை நீங்க என்ன செய்யறது? திரும்ப முளைக்க போடுறது. முளைக்க போட்டு வருமா? வரும். அவருடைய மகரந்தமணி எடுத்து அந்த தாவரத்திலே போடுறது. சரியா? திரும்ப அவர்ல காய்க்கும் வித்து வரும், அந்த வித்தை முளைக்க போடுறது, அவருக்கு பூ பூக்கும், அவருடைய மகரந்தமணியை போடுறது. அப்படி பல தலைமுறைகளுக்கு செஞ்சு 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 நாங்க என்ன செய்வோம்? இயல்புகளை தூய வழிக்கு மாத்துவோம். இயல்புகளை தூய வழிக்கு மாத்திரம்னா என்ன? எதிரொருக்களை சேமா கொண்டு வரும். வட்ட வித்து, உயரமான தாவரம், சரியா? ஊதா நிற பூ எல்லாம் தூய வழி கொண்டு வரும். அல்லது குட்டையான தாவரம்,
சரியா? வெண்ணிற பூ, திரங்கிய வித்து அப்படின்ட்டு கொண்டு வரலாம். அப்ப தூய வழி எவ்வாறு பெற்றுக்கொள்றது? அப்ப தூய வழிகள் என்றால் என்ன? தாவரங்களை ஒரே பேதத்தை சேர்ந்த பெற்றோராக பல தலைமுறைக்கு தன்மகர்ந்த சேர்க்கைக்கு உட்படுத்துவதன் மூலம் தூய வழி தாவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சீரான ஒத்த பல தலைமுறைகளுக்கு தூய வழி தாவரங்களை தட்கருக்கட்கள் உட்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்மகர்ந்து தட்கருக்கட்டல் இவங்க சொல்றது என்னது? தன்மகர்ந்த சேர்க்கைக்கு உட்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெற்றுக்கொண்டு கடைசியில வர்றதுக்கு தான் என்ன பேர் சொல்றது? பியோலைன், தூய வழி. தூய வழி. மெண்டல் தனது பரிசோதனைகளில் தூய வழி விருத்தியாக்கல் மூலம் பெறப்பட்ட உறழ்வு பண்புக்கூறுகளை காட்டும் தோட்டத்து பட்டாணி தாவர வகைகளை அயன் மருந்து சேர்க்கைக்கு உட்படுத்துறார். கதை விளங்குதா? அப்ப தூய வழி விருத்தி செய்த ஊதா நிறப்பூ தாவரத்தையும் தூய வழி விருத்தி செய்த வெண்ணிறப்பூ உருவாக்குற தாவரத்தையும் கலப்பு செய்யறாரு. இப்படித்தான் கலப்பு செஞ்சாரு. தூய வழி தாவரம் தான் கலப்பு செஞ்சார். அப்பதான் சக்சஸ் ஆயிருக்கும். அவருக்கு தூய வழின்ற ஒரு கன்செப்ட் வந்திருக்குல்லன்னா மனசு எவ்வளவோ பாடுபட்டிருப்பாரு. கேபிட்டல் பி சிம்பிள் பியையும் கலப்பு செஞ்சுட்டு என்னது ஊதா பூ தாவரம். அதுல வந்த 3 தாவரம் ஊதா நிற பூவை தந்திருக்கும், 1 தாவரம் வெள்ளை கலர் பூவை தந்திருக்கும். மனுஷன் தலையை பிச்சிருப்பார். சில வேலை அப்படியெல்லாம் வந்துச்சான்னு தெரியல அவருக்கு. சரியா? அப்படி ஒரு பிரச்சனை வந்தாதான் இவர் என்ன யோசிச்சிருக்காரு? தூய வழி தாவரம் தேவை, எனக்கு தூய வழி தாவரத்தை உருவாக்கணும். தூய வழி தாவரத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்? பல சந்ததிக்கு தட்கருக்கட்டலுக்கு உட்படுத்தணும், தன்மகரம் சேர்க்கைக்கு உட்படுத்தி தான் கேபிட்டல் பி எடுக்கலும், சிம்பிள் பி எடுக்கலும். இந்த தாவரங்களை தான் அவர் கலப்பு பிறப்பாக்கம் செஞ்சார் மெண்டல். சரியா? அதான் சொல்றாங்க, மெண்டல் தனது பரிசோதனையில் தூய வழி விருத்தியாக்கல் மூலம் பெறப்பட்ட உறழ்வு பண்புக்கூறுகளை காட்டும். உறழ்வுனா எதிரான ஊதா வெள்ளை உறவு பண்புக்கூறுகளை காட்டும் தோட்டத்து பட்டாணி தாவர வகைகளை அயன் மருந்து சேர்க்கைக்கு உட்படுத்தினார். இப்ப கண்ட்ரோல் பண்ணி தான் செய்யறாரு. அயன் மருந்து சேர்க்கை ஊதா நிற பூல இருந்து மகரந்த மணியை கொண்டுட்டு வந்து வெண்ணிற பூ உருவாக்குற தாவரத்தின் குறியில தடவி விட்டார். அயன் மருந்து சேர்க்கை. அப்ப இந்த தோட்டத்து பட்டாணிகளை தாவரம் வெரி ஸ்பெஷல் தாவரம். தன் மருந்து சேர்க்கையும் செய்யலாம், தேவைன்னா அயன் மருந்து சேர்க்கையும் செய்யலாம். சரியா? எப்படி அயன் மருந்து சேர்க்கை செய்யறது? முதிர்ச்சி அடைறதுக்கு முன்னுக்கு ஆணகத்தை வெட்டி விட்டு முதிர்ச்சி அடைந்த ஆணகத்திலிருந்து மகரந்த மணி எடுத்துட்டு வந்து முதிர்ச்சி அடைந்த குருவியில தடவி விட்டுறது. ஈஸியா செய்யலாம். அப்ப உதாரணமாக ஊதா நிற பூக்களை கொண்ட தாவரங்களை வெண்ணிற பூக்களை கொண்ட தாவரங்களோட கலப்பு செஞ்சார். சரியா? கலப்பு செஞ்சார். ஓகே. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். கலப்பு பிறப்பாக்கம், ஹைபிரிடைசேஷன். அப்ப இந்த உரள் பொருவு இயல்புகளை கொண்ட உறழ்வு பண்புகளை கொண்ட தாவரங்கள் தான் கலப்பு பிறப்பாக்கம் செய்யறாரு. அப்ப பாருங்க, உறழ்வு பண்பு கூறுகளை கொண்ட தூய வழி தாவரங்களை, தூய வழி ஊதா பூவையும் தூய வழி வெண்ணிற பூவையும் கலப்புக்குட்படுத்தல் கலப்பு பிறப்பாக்கம் எனப்படும். அப்ப கேபிட்டல் பியையும் சிம்பிள் பியையும் கலப்புக்குட்படுத்தல் என்னப்படும்? கலப்பு பிறப்பாக்கம். ஞாபகம் வைக்கணும். அப்ப கேபிட்டல் பி சிம்பிள் பியையும் கலப்புக்குட்படுத்துதல் கலப்பு பிறப்பாக்கமா? இல்ல. சரிதானே? அப்ப கேபிட்டல் பி சிம்பிள் பி இவங்க 2 பேரையும் இனக்கலப்புக்கு உட்படுத்துறது தான் கலப்பு பிறப்பாக்கம், ஹைபிரிடைசேஷன். அப்ப தூய வழி ஓரிநூகத்தையும் தூய வழி ஆட்சியான ஓரிநூகத்தையும் தூய வழி பின்னடைவான ஓரிநூகத்தையும் கலப்பு பிறப்பாக்கம் செய்யலாம். நாங்க அதுக்கு தான் பேர் கலப்பு பிறப்பாக்கம். இனக்கலப்பு செய்தல் கலப்பு பிறப்பாக்கம் எனப்படும். அப்ப இங்க நாங்க பயன்படுத்துற சந்ததி சரியா? பி பேரண்டல் ஜெனரேஷன் எனப்படும். பேரண்டல் ஜெனரேஷன். அப்ப தூய வழி ஊதா பூவை உருவாக்குற ஒரு தாவரமும் தூய வழி வெண்பூவை உருவாக்குற ஒரு தாவரமும் தான் இங்க யார்? பெற்றோர். ரைட்? அப்ப அப்படி இனங்கலப்பு செஞ்சு அடுத்த சந்ததி வரும் தானே. அடுத்த சந்ததி எப்படி வரும்? அப்ப நீங்க கலப்பு செஞ்சிருப்பீங்க, அதுல நெற்று ஒண்ணு காய்ச்சிருக்கும், நெற்று உள்ளுக்கு வித்து இருக்கும். இந்த வித்தை முளைக்க போட்டா ஒரு சந்ததின்னு வருமே, அது என்ன சந்ததி? F1 சந்ததி. ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் சொல்றது. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபீலியல்ன்றது மகன் அப்படின்னு அர்த்தம். அப்ப முதலாவது மகட் சந்ததி சொல்லுவாங்க. நாங்க F1 ஜெனரேஷனுக்கு என்ன மீனிங்? முதலாவது மகட் சந்ததி. அப்ப கலப்பு பிரபாகத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் தாவர தோன்றல்கள் F1 சந்ததி எனப்படுவர். என்ன? முதலாம் மகட் சந்ததி. ஃபீலியல் என்னும் வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதுக்கு மகன்னு பேர்.
F1 அந்த F1 எப்படி இருக்கும் அப்ப F1 சந்ததியையும் F1 சந்ததியை நாங்கள் செய்யறாங்க. அப்ப போட்டதெல்லாம் என்ன சந்ததி? அப்ப F1 தோட்டத்தில் இருக்கிறது எல்லாம் F1 சந்ததின்னு வைங்களே. அந்த F1 சந்ததியில இருந்து மகரந்த மணியை கொண்டு போயிட்டு அங்கிட்டு நீங்க மாத்தி விடுறீங்க. அப்ப F1 சந்ததிக்கு இடையில நீங்க இனக்கலப்பு செஞ்சு பெற்றுக்கொள்கின்ற அடுத்த சந்ததி என்ன சந்ததி? F2 சந்ததி. F2 சந்ததி. அப்ப F1 தலைமுறையினரிடையே செய்யப்படும் தன்மகரந்த சேர்க்கை மூலம் கலந்து பெறப்படும் தோன்றல்கள், தன்மகர்ந்த சேர்க்கை மூலம் பெறப்படும் தோன்றல்கள், சரியா? F1 தலைமுறையினரை இடையே செய்யப்படும் தன்மகர்ந்த சேர்க்கை மூலம் பெறப்படும் தோன்றல்கள் F2 சந்ததி எனப்படும். அப்ப F2 சந்ததி எப்படி பெற்றுக்கொள்வோம் நாங்க? பிறகு வரும் பாப்போமே.